டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள் காக்ரோச் ஜனதா கட்சியினர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இரண்டாவது நாளாக தற்போது தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் காக்ரோச் ஜனதா கட்சியினர். அங்க இருக்கக்கூடிய சூழல் எவ்வாறாக உள்ளது? அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் பதிவு பண்ணுங்க. காக்ரோச் ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஆனால் இரண்டாவது நாள் என்று கூற முடியாது. ஏனென்றால் கடந்த 28 நாட்களாக அவர்கள் ஜந்தர் மந்தர் பகுதியில் முகாமிட்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த போராட்டத்திற்கான காரணம் நமக்கெல்லாம் நன்கு தெரியும். நீட் வினாத்தாள் முறைகேட்டை கண்டித்தோம். அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் அவர்கள் கடந்த 28 நாட்களாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்லக்கூடிய அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். ஆனால் காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகளை வீசியும் அந்த பேரணியை கலைத்தனர். இதனை தொடர்ந்து நேற்று மாலையே நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வீதிகளிலும் போராட்டக்காரர்கள் கலைக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் காக்ரோச் ஜனதா அமைப்பினர் ஈடுபட்டு வந்த அந்த போராட்டத்திற்கான மேடை, கூடாரம் ஆகியவற்றை டெல்லி காவல்துறையினர் கலைத்தனர். நேற்று மாலையே நாங்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த பேரணியை முடித்துக் கொள்வதாக காக்ரோச் ஜனதா அமைப்பினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே அறிவித்திருந்தார். காவல்துறையினர் போராட்டத்திற்கான மேடை மற்றும் கூடாரங்களை அப்புறப்படுத்தி இருந்தாலும் நேற்று இரவு முதல் போராட்டக்காரர்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் மீண்டும் குழுமி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தனர். அரசு தங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் வரை அல்லது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணி நிகழ்வுக்கு பிறகு இரண்டாவது நாளாக அவர்களுடைய போராட்டம் ஜந்தர் மந்தர் பகுதியிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி மீண்டும் பேரணியாக செல்லக்கூடிய எந்த போராட்டத்தையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் ஏற்கனவே அறிவித்தது போல ஜந்தர் மந்தர் பகுதியிலே போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இடத்திலும் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அறிவிப்பு இல்லாமல் அவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்லக்கூடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் ஜந்தர் மந்தர் பகுதி மற்றும் நாடாளுமன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் பேரணியாக செல்லும் போராட்டம் எதுவும் முன்னெடுக்க திட்டமிடப்படவில்லை. போராட்டம் மட்டுமே நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முன்னறிவிப்பின்றி ஏதேனும் பேரணியாக சென்றால் அதனை எதிர்கொள்வதற்கு காவல்துறை தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.